உனக்கு லஞ்சம் வாங்காதியா? சாதாரண குடும்பத்துல லட்சியாரியில பிறந்துட்டு இன்னைக்கு காட்பாடியில மிகப்பெரிய பங்களால வாழ்ந்துக்கிறாங்க. வேலூர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் கலர்ஸ் என்ற ஒரு பில்டிங் ஏறக்குறைய 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல 10 அடுக்கு மாடிக்கு இருக்குது. அப்படியே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அனுகுலாஸ் என்ற ஹோட்டல், குடியாத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். லத்தியாரி பக்கத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், ஏலகிரி மலையில ரிசார்ட், பல்வேறு இடத்துல பிராமி பேர்ல சொத்துக்கள், வெளி நாடுகளில் லண்டன் போன்ற நாடுகளில் சொத்துக்கள் எந்தெந்த வச்சு என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அறுவை சகோதர வேலைகளை பார்த்து கேட்கின்றேன். என்னை அவன் இவன் என்று பேசுகிறீர்கள். சரி, பரவாயில்ல, என்னோட வயசுல பெரியவரா இருப்பா பொழுது அண்ணன் பேசிட்டு விடுங்க. என் சொத்தை பத்தி பேசுறீங்களே அறுவை சகோதரா, தொழில் செஞ்சு சம்பாதிச்சதாலதான் நான் மாவட்ட செயலாளர் ஒரு கட்சிக்கு. அந்த மாவட்ட செயலாளர் ஆவறதுக்கு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே காட்பாடிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துல காட்பாடியில் ஊடு கட்டினவன். அரசியல் கட்டல. எங்க அப்பா சம்பாதிச்சு 4 ஏக்கர் சொத்து தான் லத்தியர் இருக்குது. நான் பட்டா இடத்துல இருக்கிற சகோதரா, நான் பட்டா இடத்துல இருக்கிற சகோதரா, சொந்தமா வாங்கி வீடு கட்டி இருக்கிற சகோதரா. இவர் சொல்றாரு 150 ஏக்கர் வாங்க, காட்டுங்க, ஒரு மேரிய போடுங்க, இதான் உங்க சொத்துன்னு காட்டுங்க. நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நான் சொல்றேன், ஓட்டுல இருக்குது இல்ல, இதெல்லாம் நான் சுயமா சம்பாரிச்சு கட்டின சொத்து. என்னை பேசுவதற்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை சகோதரா. காரணம், நான் தர்மகுண்டா ராஜா வாரிசு இல்லை சகோதரா. நான் தர்மகுண்டா ராஜா வாரிசு இல்லை. அந்த சொத்துல நான் ஊடு கட்டிட்டு இருக்கிறேன். உங்களை பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் பொறுப்போக்கு பட்டா போறவனா? இந்த ஏழைங்க போற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி 8 கடை கட்டி இன்னைக்கு வாடகை விட்டுருக்கேன். அது நம்ம வெங்கடேஸ்வர போய் ஹாஸ்பிட்டல் சொத்து யார் பேர்ல இருக்குதுன்னு அவர்கிட்ட தான் மொத்த டாக்குமெண்ட்டுமே இருக்குது. யாரோ தானமா எழுதி கொடுத்த இடத்துல 8 கடை கட்டி கொடுத்துட்டு என்ன பத்தி பேசுறதுக்கு அருமை சகோதரா உங்களுக்கு என்ன யோகித்து இருக்கு? நான் கேட்கிறேன், என்ன யோகித்து இருக்கு? நான் மக்களுக்கு செய்யறவன். நீ 4.25 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கார் கண்ணாடியே இறங்கி வணக்க வைக்கிறீங்க. ஆனா தினம் வணக்க வைக்கிறவன் நானு, தினம் இந்த தொகுதியை சுத்தி வரக்கூடியவன் நானு. என்ன பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? வேற மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பொருள் எல்லாம் கழிப்பு விடுறீங்க. அந்த பொருளைக்கெல்லாம் பாபு பதில் சொல்வார் விரைவில். பாபு, நீங்க என்ன பொருளையை கழிப்பு விட்டாலும் பாபு பதில் சொல்வார். நாங்கள் திமுகவில் வாழ வைத்துதான் பழக்கம், யாரையும் எடுத்து பழக்கம் கிடையாது. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் வேலழகன் அவருக்கு தான் இந்த பதிவு. இன்னொன்று, மிஸ்டர் வேலழகன் நமக்கு இந்த அவரு இவரு அண்ணன் மிஸ்டர் இப்படியெல்லாம் பேசி நமக்கு ஹேபிட் கிடையாது, பழக்கம் கிடையாது. யாரெல்லாம் திமுகவை அவதூறா பேசுறவங்க, எங்க தலைவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டை வச்சு அநாகரிகமா, அதாவது உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசினா நமக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. குடியாத்தம் குமரனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நம்ம லாங்குவேஜ் என்னன்னு உங்க கட்சிக்காருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நான் இங்க பயன்படுத்த விரும்பல. ஏன்னா இது அணைக்கட்டு தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. எங்க மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக 2 முறை சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி 3வது முறை தலைவர் தளபதி அவர்களால் இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபிஎன் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களுக்கு தவறாலாம் பேசினா பிடிக்காது, அவன் பேசினா பிடிக்காது. என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டுவார், ஏன்டா அப்படி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அநாகரிகமாக பேசுகிறேன், எதிரே இருந்தாலும் மரியாதையாக பேசுகிறான்னு சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் மரியாதை பேச முயற்சி பண்ணுறேன். ஒன்று வேணா வள கொலான்னு பேச விரும்பல. தேர்தல் நேரம் என்ன, நான் ஒரு நாளைக்கு 10 சேனலில் பேசுகிறேன். நான் வேலழகனுக்கு சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டு ஒருத்த மேலே சொல்லும் போது ஆதாரம் இருக்கணும். மிஸ்டர் வேலழகன், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. என்ன இதோ ஏனா தானோன்னு பேசிட்டு போயிடக்கூடாது, பிறகா பையன் மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் பெரிய மனுஷன், உங்கள் அப்பா ஒரு பெரிய 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 மனிதர். என்ன சொல்கிறது எனக்கு தெரியும். அதனால் எப்படி நீங்கள் அதிமுகலாம் எல்லாரையும் வாடா போட தான் பேசுவீங்களா? குடியாத்தம் குமரன் அப்படி தான் பேசுவேன் கூட. நான் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை, நான் ஒரு பேச்சாளர், அவ்வளோதான். 2.5 கோடி தொண்டையில் ஒரு கடை கோடி தொண்டை, ஒரு யூடியூபர். நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்கிறீங்க மக்கள் மத்தியில். அங்கே 3வது முறை திமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற அண்ணன் ஏபி நந்தகுமார் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ எப்படிப்பட்ட பேர் எடுத்திருக்கார் அணைக்கட்டு தொகுதியில்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களால் ஜெயிக்க முடியலங்க அவரை எதிர்த்து. எப்படிப்பட்ட பேர் எடுத்திருக்காரு, மக்கள் தன் இதயத்தில் வைத்திருக்கார் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களை. மக்கள் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களை பூஜிக்கிறார், தன் அண்ணனாக பார்க்கிறார், தம்பியாக பார்க்கிறார், மகனாக பார்க்கிறார், வயதானவர்கள் தன்னுடைய பேரனாக பார்க்கிறார். ஸோ அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஆதாரம் இருக்கணும். அவன் பேசுறீங்க, டேன்னு பேசுறீங்க. நானே கேட்டேன் வீடியோ, டேன்னு பேசுறீங்க. எப்பயாவது அணைக்கட்டு தொகுதியில் இல்லை எங்க அவர் மாவட்ட செயலர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுறாரு, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பேசுறாரு, எங்கேயாவது அவர் யாரையாவது ஒருமையில பேசி பார்த்துருக்கீங்களா?
வேலழகன்? யாராவது உரிமையில பேசி உங்க எடப்பாடியை வடபடன்னு பேசியிருக்காரா? இல்லை நிறைய எதிர்கட்சியிலேருந்து பேசுறாங்க எங்க தலைவரை வடபடன்னு பேசியிருக்காரா? உங்களை வடபடன்னு பேசியிருக்காரா? நீங்க டேன்னு பேசுறீங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு அவரு. ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. என்ன சொல்றாரு ஏபின்னா, என்ன டேன்னு உரிமையில பேசுறாரு. பேசினோட வயசுல பெரியவர் பேசுறாரு, பேசிட்டு எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னார். அச்சா, நீங்களாம் அவருக்கு எந்த வகையிலும் ஈக்குவல் கிடையாது. அது சரி, உங்க தலைவரே அப்படி. ஏன்னா உங்க தலைவர் இன்னைக்கு மெட்ராஸில் பேசும்போது ஸ்டாலின் ஆட்சியில் கொரோனா வரல, எங்கள் ஆட்சியில் கொரோனா வரலையா, கொரோனா வந்து அவரே போய் சேர்ந்துருப்பாரு, அவரே செத்துட்டு இருப்பாரான்றோம். அது சரியான பதில் எங்கள் தளபதி கொடுத்தாரு. கொரோனா வார்டுக்குள்ளே கொரோனா ட்ரெஸ் போட்டு போனவன்றான், நான் மிஸ்ஸாகவே பார்த்தவன். ஸோ உங்கள் தலைவர் எடப்பாடி அப்படி இருக்கும்போது நீங்களும் அப்படி தான் பேசுவீங்க. நாங்களாம் பேசினா நீங்கள் தாங்க மாட்டீங்க மிஸ்டர் வேலழகன். ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பேசிடுறதா? பொய்யாலாம் சொல்கிறேன். யாரோ மரம் வெட்டினாங்க 7 கோடி என்ற 6 கோடி என்ற அந்த பணம் கமிஷனு டெண்டர் ஏபிஎனுக்கு போச்சுன்ற அவர் தெளிவாக சொல்கிறாரு. டெண்டரை எடுத்தவங்களாச்சு அங்கே 4 வழிச்சாலே பைபாஸ் ரோடு போடுறதுக்கு அந்த அந்த மரத்தை வெட்டினாங்க. அது டெண்டரை எடுத்தவங்களாச்சு அவங்களுக்கு அதுக்கு ஏபிஎனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நிரூபி. சொத்து சம்பாதிச்சிட்டாரு. பஸ் ஸ்டாண்டு பின்னால் அனுகுலாஸ் ஹோட்டல் இருக்குது, அங்கே பில்டிங் இருக்குது, இங்கே பில்டிங் இருக்குது, அங்கே சொத்துக்குது, இங்கே சொத்துக்குது, ஏதோ லண்டனில் சொத்துக்குது புதுசாக கண்டுபிடிக்கிறாரு. லத்தேரியில் 150 ஏக்கரா 160 ஏக்கராவா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 4 ஏக்கராவோ 5 ஏக்கராவோ தாங்க, அவ்வளோதான். அதான் அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. மரியாதைக்குரிய வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிற அண்ணன் ஏபி நந்தகுமார் அவருடைய தந்தை இளம் புயல் எங்கள் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவருடைய தந்தை பெருமாள் நாயுடு அவர்கள். அவர் அப்படி சொன்னதான் தெரியும். அவர் சம்பாதிச்ச சொத்து அது. வேற எதுவும் எனக்கு தெரிஞ்ச லத்தேரில் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அவர் ப்ராப்பர்ட்டி சேர்த்தாருன்னா வேலழகன் நம்மள மாதிரி திருடலை, நம்ம மாதிரி பொய் பேசல, நம்மள மாதிரி பித்தலாட்டம் பண்ணல, நம்மள மாதிரி ஊழல் பண்ணல, நேர்மையாக சம்பாதிச்சார். 89 அவர் வந்து மோர்தனா டேம் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல மோர்தனா டேம், அப்பவே அங்கே போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சவர் அவர். 96 அப்படி கான்ட்ராக்ட் வேலை செஞ்சு, நான் சொல்றது ஒரு 18-19 வயசுல கான்ட்ராக்ட் வேலை செஞ்சு ரோடு வேலை இப்படி நேர்மையாக சம்பாதிச்ச துட்டு. இந்த வீடு கட்டினாங்க காட்பாடிலன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால, அதாவது உங்க ஆட்சியில் சம்பாதிச்சது ஹோட்டலில் கட்டினது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால, பெரிய கான்ட்ராக்ட் பண்ணது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால. அவர் படிப்படியாக அரசியல் வந்தார். நம்ம மாதிரி அப்பம் முதலேறி சவாரி பண்ணல, படிப்படியாக திமுகவில் ஒரு வார்டுலேருந்து வந்தார். லத்தேரி ஊராட்சி இளைஞரணி செயலாளர் ஆனார். என்ன, அதன் பிறகு லத்தேரியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனார், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஆனார். மதிமுக பிரியறதுக்கு முன்னாலே வேலூர் மாவட்ட மாணவரணி துணைப்படர் இருந்தார், மாவட்ட இளைஞரணி துணைப்படர் ஆனார். தளபதி அவர்கள் ஏபிஎன் தான், ஏபி நந்தகுமார், என் தம்பி ஏபி நந்தகுமார் தான் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர். கட்சி உடன்பிறப்புகளால் வேலூர் மாவட்ட திமுக உடன்பிறப்புகளால் வேலூர் மாவட்ட திமுக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து வேலூர் மாவட்ட திமுக செயலாளர். நேர்மையின் இருப்பிடம், அன்பின் இருப்பிடம், கனிவின் இருப்பிடம், பண்பின் இருப்பிடம், சுத்தமான கை அது நமக்கு கிடையாது. சுத்தமான கை அவர் அண்ணன் ஏபி நந்தகுமார். ஸோ அவர் மீது நீ ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா நீ வந்துட்டு நிரூபிக்கணும். இன்னைக்கு பீஞ்சமந்தை அந்த மலகது இல்லை, ரோடு யார் போட்டாங்க? 100 வருஷம் உலகத்திலே யாரும் போட முடியாது. அவர் ரோடு போட்டு கொடுத்தார். அந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தார். எத்தனை மலை கிராமங்கள் அணைக்கட்டு தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா கிராமத்துக்கு ரோடு, லைட்டு, ஐமாஸ் லைட்டு, ஆழ்துறை கிணறு, ரேஷன் கடை, அங்கன்வாடி கடை, ஸ்கூல் பில்டிங்ஸு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு. பஸ் ஸ்டாண்டு யாராவது சொந்த பணம் தொகுதி செலவு பண்ணுவாரா மிஸ்டர் வேலழகன்? நீங்க ₹1 செலவு பண்ணிருப்பீங்களா? ஆனால் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார், இளம் புயல் எங்கள் அண்ணன் ஏபி நந்தகுமார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர். அவர் எவ்வளவு தொகுதிக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனா அது அதிமுக ஆட்சி. சொந்த பணத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டினார் அண்ணன் ஏபி நந்தகுமார். சொந்த பணத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டினார். யாருன்னா கட்டுவாங்களா? சொந்த பணத்துல ஏரி கால்வாய் குட்டைகளை தூர்வாரினார். சொந்த பணத்துல. அந்த காலத்துல கரிகாலன் ஆட்சி காலத்துல ஏரிகள் குட்டைகள் தூர்வாரினாங்களாம். கல்லணை கிடையாது, டேம் கிடையாது, அணை கிடையாது. ஆனால் அணைக்கட்டு தொகுதியின் கல்லணை கட்டிய கரிகாலன் எங்கள் அண்ணன் ஏபி நந்தகுமார். மேலரசம்பட்டில் டேம் வந்தாச்சு. எத்தனையோ கோடி, 169 கோடியோ 170 கோடியோ டேம் வந்தாச்சு. பேருக்குத்தான் அணைக்கட்டு தொகுதி, அணை இல்லைன்னு சட்டமன்றத்தில் பேசினார். அணைக்கட்டு கொண்டு வந்துட்டார். நீங்க கொண்டு வந்தீங்களா? வேலழகனா என்ன அழகன் நீ கொண்டு வந்தீங்களா? டேம் கொண்டு வந்தாச்சு. வேலூர் ரோட்ல சதிப்பேரிக்குது இல்ல, அவங்க ஒரு ஐலாண்டே கொண்டு வந்துட்டாரு. தேக்கடி மாதிரி ஆயிப்போச்சு.
அந்த ஏரி ஃபுல்லாக சுற்றுச்சுவர் போட்டு தண்ணி, அங்கே தண்ணி நிற்குது. ஐலாண்ட் போட்டிங்கு, நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, போட்டில் போய் ஒரு ஐலாண்ட் நடுவில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். ஒரு டூரிசம் பிளேஸு. இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் டூரிசம் பிளேஸ்னா வேலூர் கோட்டை. இப்போ அதிகமாக யாரும் போகிறதில்ல. இல்லைனா அமிர்தி இப்போ கிடையவே கிடையாது. இல்லைனா வேலூர் மாவட்டத்தில் எங்கள் குடியாத்தம் ஆந்திரா பாடு உள்ளே வரணும். குடியாத்தம் வந்து பழமையான ரோட்டில் மோர்தனா டேம் உள்ளே போகணும். மோர்தனா டேம் வரணும். ஆனால் இன்றைக்கி இப்படி சென்னை ரோட்லேருந்து சென்னைக்கு போகிறவங்க, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறவங்க, அந்த ரோடு எங்கே இருந்தாலும் அந்த ரோட்டில் போகிறவங்க இன்றைக்கி அங்கே ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஒரு அந்த தண்ணி பார்த்தோன்னே அந்த போட்டிங் ஏலகிரியோட சூப்பராகுது. ஏலகிரி விட சூப்பராகுது. இன்றைக்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் மாதிரி வச்சு இன்றைக்கி ஒரு ஐலாண்டை உருவாக்கிட்டார். எங்கன்னா மனசு கஷ்டமாகுது, பசங்களை எங்கன்னா கூப்பிட்டு போனோம்னா எங்கேயும் போத்தவில்லை. வேலூர் சதுப்பேரிக்கு போனால் அப்புறம் அணைக்கட்டு தொகுதி அண்ணன் ஏபிஎன் இளம்புயல் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபிஎன் அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு அங்கே ஒரு ஐலாண்டு கொண்டு வந்துறாரு. வேலழகர் அந்த மாதிரி நீங்க எதனா பண்ணீங்களா? அந்த மாதிரி எதனா கொண்டு வந்திருக்கீங்களா? ரோடு, லைட்டு, எல்லா வசதி, ஹாஸ்பிட்டல், அடுக்கம்பாரி ஹாஸ்பிட்டல் எல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் மக்கள் அவர் தான் வேணும்ன்றாங்க. இப்படி நான் நிறைய சொல்லிட்டே போவேன். ஆனால் ஏபிஎனுடைய சாதனை அதிகமாக மகளிர் உரிமை தொகை வாங்குறது அணைக்கட்டு தொகுதியில், அதிகமாக முதியோர் பென்ஷன் வாங்குறது அணைக்கட்டு தொகுதியில், அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வாங்குறது அணைக்கட்டு தொகுதியில். யாரோ ஒருத்தன் ரோடு போட்டது ஏதோ குறை சொல்லிட்டான், உன்ன அந்த பகுதிக்கு போயிட்டாரு. அந்த ஏடிஎம்கேக்காரர் சொல்றாங்க இது நந்தகுமார் போட்ட ஓட்டு. அந்த அங்க இருக்கிற அந்த அதிமுக கிளை சேர வராரு, நான் எந்த கட்சி நடப்பேன், என் ஓட்டு நந்தகுமாருக்கு. ஒரு சின்ன பையன் நடந்து போறான், எங்கடா போற தம்பினா ஸ்கூலுக்கு போற, இந்த ரோடு யார் போட்டதுன்னா எங்க எம்எல்ஏ நந்தகுமார் போட்டதுன்றான். அவர் கார்ல இருந்து வெளியே பார்த்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உடனே 2 பெண்ணை கொடுத்தாரு. இப்படி பேசணும்னா எவ்வளவோ அவரை பத்தி பேசினே போலாம். சாதனைகளின் மறு உருவம் அண்ணன் ஏபிஎன். சாதனைகளின் மறு உருவம் அண்ணன் ஏபிஎன். அவர் சாதனைகள் தான் தொகுதி முழுக்க இருக்குது. தொகுதி முழுக்க இருக்குது. நிறைய இருக்கு இது மாதிரி பேசுறதுக்கு. நான் சொல்லிட்டேன், ரோல் மாடல் ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் அணைக்கட்டு தொகுதி. ரோல் மாடல் எம்எல்ஏ அண்ணன் ஏபி நந்தகுமார். அதனால வேலழகன் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், எங்க திட்டத்தை பார்க்கணும். இதெல்லாம் நீங்க எதுவும் செய்யல, இல்லை உங்களுக்கு செய்ய வராது. அப்படியே பணம் வந்ததுனால செஞ்ச மாதிரி சும்மா பில்லை போட்டு வீட்டுக்கு எடுத்து போடுவீங்க. ஒருத்தர் மீது குறை சொல்லும் போது நம்ம குறையில்லாத மனிதனான்னு பார்க்கணும். வேலழகன் உங்க கட்சிக்காரன் ஏபின் தான் ஓட்டு போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் ஏபின் தான் ஓட்டு போடுவாங்க. நடிகர் விஜய் கட்சிக்காரன் ஏபின் தான் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரன் அண்ணன் ஏபின் தான் ஓட்டு போடுவாங்க. நான் கடுமையாக பேசுகிறவன். ஏன்னா என்னை பற்றி வேலழகன் நீங்களே போய் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, என்னை பற்றி எங்கள் எடப்பாடி பற்றி தப்பாக பேசுகிறான்னு. தப்பான ஆளை தப்பாக தான் பேச முடியும். நான் அண்ணன் ஏபிஎன் படம் வச்சுன்னு பேசுவேன் எப்போவுமே. அவன் மாவட்ட செயலாளர். எனக்கு ரொம்ப 1992 நான் பொடி பையன். அப்போத்துலேருந்து நான் அவர் கூட தான் இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் கூட தான் இருக்கிறேன். என்றைக்கும் அவர் கூட தான் இருப்பேன். அப்போது அவர் படம் வச்சுன்னு பேசும்போது என் கட்சிக்காரர் என்கிட்ட சொல்ல, என் படம் வச்சுன்னு பேசாதேன்னு. என் கட்சிக்காரர் சொல்ல, அண்ணன் ஏபிஎன் படம் வச்சுன்னு நீ பேசாத. ஏடிஎம்கே, பிஎம்கே, நாம் தமிழர், விஜய் கட்சிக்கார சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ ஏன்டா ஏபிஎன் படம் வச்சுன்னு பேசுறேன்? டே, என் கட்சி மாவட்ட செயலாளர் படம் வச்சு நான் பேசினா உனக்கு என்னன்னா, டே நான் அதிமுகவாக இருக்கலாம், அதிமுககாரன் சொல்றான். நான் பாமகவாக இருக்கலாம், பாமககாரன் சொல்றான். நான் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்றான். நான் விஜய் கட்சியாக இருக்கலாம், விஜய் கட்சிக்காரன் சொல்றான். ஆனால் எங்களுக்கு ஏபிஎன் பிடிக்கண்டா, நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் அந்த கட்சி கரை வேஷ்டி கட்டுவோம், அந்த கட்சிக்காரன் கூட சுற்றுவோம், அந்த கட்சிக்காரன் கூட தான் பூத்தில் நிற்போம். நாங்கள் ஓட்டு அண்ணன் ஏபிஎனுக்கு போடுவோம். ஏபிஎன் படம் நீ வைக்காதரா, நீ வைக்காதரா, அவர் பொதுவானவரான்னு சொன்னான். நான் மாதிரி படம் காட்டுறவங்களுக்கு இந்த படம் வச்சு தான் நான் பேசுவேன். படம் வச்சு தான் பேசுவேன். எடுத்துட்டேன் படத்தை. ஏன்னா அவர் திமுககாரர் மட்டும் தான் சொந்தம், அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தான் சொந்தம் நினைச்சு அவர் எல்லா கட்சிக்காரனும் சொந்தமாங்கிறாரு. அவர் தான் உண்மையான தலைவர். அண்ணன் ஏபிஎன் தான் உண்மையான தலைவர். அதனால வேலழகனை சொல்றேன், நீங்க போய் ஓட்டு கேளுங்க. உங்க தலைவர் என்னன்னோ சொல்றாரு, என்னவோ பிரிச்சு தரான்றாரு, என்னவோ மக்கள்கிட்ட வரி வாங்கி 10,000 ரூபாய் கொடுப்போன்றாரு, இன்னும் என்னென்னவோ டூ புட்டுக்கிறாரு. சொல்லி பாருங்க, மக்கள் ஏமாறுறாங்கன்னு பாருங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. என்ன சொல்றது, மக்கள் ஏமாற மாட்டாங்க. அந்த தொகுதியில் இருக்கிற குழந்தைங்க பீச்சு பார்க்கணுன்னே குழந்தைங்களை கொண்டு போய் பீச்சு காமிச்சார். எல்லா டிவிலையும் காமிச்சாங்க. தொகுதி மக்களோடு இருக்காருங்க.
பசங்களோட போறாரு, மக்களோட போறாரு, மக்களா பழகுறாரு, சின்ன பசங்களோட டான்ஸ் ஆடுறாரு. நேரு மாமா மாதிரி ஆயிட்டார் அந்த அணைக்கட்டு தொகுதிக்கான ஏபிஎன். யார் போனாலும் பெண்ணெத்து கொடுக்குறாரு. ஸோ அவரை பற்றி நான் சொன்னால் எவ்வளவோ சொல்லுவேன். மடம் திறந்த வெள்ளம் போல், குற்றால் அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் அவரை குறித்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் ஒரு பேச்சாளர். என்ன என்னால் அணைக்கட்டு தொகுதிகள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியல, சூழ்நிலை அப்படி. இல்லைன்னா குடியாத்த குமரன் அணைக்கட்டு தொகுதிக்குள்ள வந்து எப்படி இருக்கும், எப்படி ஓட்டு கேட்பேன்? வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் ஏபி நந்தகுமார் அவர்களின் சின்ன உதய சூரியன், இளம் புயல் ஏபி நந்தகுமார் சின்ன உதய சூரியன், எங்கள் அணைக்கட்டு தொகுதி மக்களினுடைய நேசன் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ சின்னம் உதய சூரியன் இதோ உங்களை நாடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். அண்ணன் ஏபிஎன் வருகிறார். தொகுதி முழுவதும் தார்ச்சாலை அமைத்து தந்தவர், தொகுதி முழுவதும் பேருந்து நிலையங்கள் அமைத்து தந்தவர், தொகுதி முழுவதும் ஆழ்துணை கிணறு ஐமா ஸ்டேட் அமைத்து தந்தவர், தொகுதி முழுவதும் ஆழ்துணை கிணறுகளை அமைத்து தந்தவர், பல கிராமங்களை இன்றைக்கு பல திட்டங்களை தந்தவர், பீஞ்சமலை பகுதிக்கு தார்ச்சாலை அமைத்து தந்தவர், இன்றைக்கு மேலரசம்பட்டிலே அணை திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் தளபதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு அணை கட்டப்போகிற எங்கள் கல்லணை கட்டிய கரிகாலன், கல்லணை கட்டப்போகிற கரிகாலன் ஏபிஎன் சின்னம் உதயசூரியன் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் இன்றைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ தரம் வைத்திருக்கிற அண்ணன் ஏபி நந்தகுமார் சின்னம் உதயசூரியன் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், நம்மில் ஒருவர் ஏபி நந்தகுமார் வந்து கொண்டிருக்கிறார். விவசாயிகளின் தோழன் வருகிறார், தொழிலாளர்களின் தோழன் வருகிறார். அண்ணன் ஏபி நந்தகுமார் வருகிறார். தலைவர் தளபதியின் கேடியம், தலைவர் தளபதியின் போர்வாள், தலைவர் தளபதியின் தளபதி, தலைவர் தளபதி இதய சிம்மாதனத்தின் மீட்டிருக்கிற தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, உங்களின் விசுவாசி அண்ணன் ஏபிஎன் வந்து கொண்டிருக்கிறார். திமு கழகம் 3 இடத்து, ஏபிஎன் 3 இடத்து, உதயசூரிய சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகிறார். அணைக்கட்டு தொகுதி மக்களின் இதய சூரியன் அண்ணன் ஏபி நந்தகுமார் வருகிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகிறார். வாக்களிங்கள் அண்ணன் ஏபிஎனுக்கு. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து 3வது முறை உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு உழைக்க உத்தரவு தாருங்க. இப்படி போயினே இருக்கும். அந்த மைக்கு பிடிச்சி மக்களை பார்த்தா இன்னும் பயங்கரம். பட் வர முடியாத சூழ்நிலை வந்தால் உங்களை பித்தி எடுத்துருவேன். அதனால வேணாம், நம்ம டீசெண்டாக போயிடுறதுனால டீசெண்டாக போயிடுவோம் அது அணைக்கட்டு தொகுதி. அதனால இளவலன் சொல்கிறேன், வேலழகன் சொல்கிறேன், வேலழகன் மரியாதையாக பேசுங்க. வாடா போடான்னு பேசுறது தப்பு. ஒரு குற்றச்சாட்டு சொன்னால், ஊழல் குற்றச்சாட்டுனா ஆதாரம் இருக்கணும். ஊழலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களாம் நல்லவங்க வயிற்றில் பிறந்தவங்க, நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, என்ன அவங்கெல்லாம் நல்லவங்க, நல்ல கட்சியில் இருக்கிறவங்க, என்ன நல்ல மக்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ இருக்கிறவங்க, நல்ல தலைவனுக்கு தொண்டனா தம்பியா விசுவாசியா இருக்கிறவங்க. என்ன அதனால நீ என்ன அந்தரப்பட்டு வச்சாலும் வேலழகன் உங்களால் அங்கே ஜெயிக்க முடியாது. டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். அதிகம் பேசுறதெல்லாம் வேணா, மரியாதையாக பேசுங்க. எது சொன்னாலும் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நான் இப்படி பேசுறதே இல்லை மிஸ்டர் வேலழகன். நம்ம ஸ்டைலில் ஜாடு மாடு லக்காடி பாடு ஸ்பையா இப்படி தான் நம்ம ஸ்டைல் உங்களுக்கு தெரியும் இல்லை. அதனால இதெல்லாம் வேணாம். என்ன அவர் எங்கேயோ போயிட்டார். தொகுதி மக்கள்கிட்ட வாடா போடான்னு பேசுறது, கொள்ளடிச்சிட்டாங்கன்றது, மரத்தை வெட்டதில் பர்சன்டேஜ் வாங்கினாங்கன்றது, ஹோட்டல் கட்டினாங்க, வீடு கட்டினாங்க, நிலம் வாங்கினாங்க, நல்லா நேர்மையாக சம்பாதிச்சது. நம்ம மாதிரி திருடல, நேர்மையாக சம்பாதிச்சா அவங்களாம் நல்லவங்க. என்ன அதனால் வேலழகன் அவர்களே வாய் அடக்கி பேசுங்க, வேற எதுவும் பேச வரல. ஆனால் வேலழகன் அவர்களே, உங்கள் பொன்னான புனிதமான வாக்குகளை அதிமுகவின் வேட்பாளர் அண்ணன் வேலழகன் அவர்களே, அதிமுக வேட்பாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் வேலழகன் அவர்களே, உங்களின் பொன்னான புனிதமான வாக்குகளை நாடு நலம்பெற, அணைக்கட்டு தொகுதி இன்னும் நலம்பெற, அண்ணன் வேலழகன், அண்ணன் வேல் அழகன் உங்கள் வீடு நலம்பெற வாக்களிப்பீர். உதயசூரிய சின்னத்தில் அணைக்கட்டு தொகுதி மக்களே வாக்களிப்பீர். உதய சூரியன் சின்னம் அண்ணன் ஏபி நந்தகுமார், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களின் சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.